வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுதந்திர தினத்தையொட்டி தியாகிகள் கௌரவிக்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நாட்டின் தலைவர்கள் போராட்டத்தின் மூலம்தான் சுதந்திரம் கிடைத்துள்ளது. அந்த சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமை. நமது நாடு உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. புதுச்சேரி மாநிலமும் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளது. குறிப்பாக உள்கட்டமைப்பு, மருத்துவ வசதி, விவசாய வளர்ச்சி என பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். புதுச்சேரி கல்வி, சுகாதாரம், சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றில் முதலிடம் வகிக்கின்றது. மேலும் புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் சேதராப்பட்டில் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டு தொழிற்சாலைகள் மூலம் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. புதுவை வளர்ச்சியில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை முடிவெடுக்கும் அதிகாரம் துணைநிலை ஆளுநரிடம் உள்ளது. புதுச்சேரி ஆளும் அரசுக்கு முழு அதிகாரம் வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணம். தற்பொழுது முழு அதிகாரம் இல்லாத போதே புதுச்சேரி நல்லதொரு வளர்ச்சி அடைந்து வருகின்றது. முழு அதிகாரம் கிடைத்தால் விரைவாக முடிவெடுத்து பல்வேறு நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த முடியும். எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் வேண்டும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து பெறும் அனைத்து தகுதி உள்ளது. விரைவில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் புதுச்சேரி அரசு தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவித்தது. விரைவில் மனைப்பட்டா வழங்கப்படும். மேலும் தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ரூபாய் 12,000 ரூபாய் 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றார். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த படுகொலையை கண்டித்து புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த வேலை நிறுத்தம் காரணமாக நோயாளிகள் பிரிவு மூடப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் இயங்கி வருகின்றது. புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் இன்று முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் புற நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை பகுதியில் அமைந்துள்ள பாதாள பொன்னியம்மன் சித்தர் பீடம் ஆலயத்தின் பரிபாலகர் காளிசித்தன் குமார் சுவாமிகளின் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானத்தினை வழங்கி துவக்கி வைத்தார். மேலும் பிறந்தநாள் விழா காணும் சுவாமி காளி சித்தன் குமாருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக பாதாள பொன்னியம்மனை முதலமைச்சர் ரங்கசாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. இதில் துணை சபாநாயகர் ராஜவேல் உட்பட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கு ஓம் சக்தி ரமேஷ் தலைமை தாங்கினார். உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் முன்னிலை வகித்தார். இதில் ஆலய நிர்வாகிகள் செல்வகுமார், ரமேஷ், சிவா, சுரேஷ், ஜோசப், உதயா உட்பட ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 4 நாட்களாக மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அகில இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்தது. இதனை ஏற்ற ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் என 1000க்கும் மேற்பட்டோர் வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று நடத்தினர். ஜிப்மர் வளாகத்தில் இன்று அனைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பாட்டு பாடி கைத்தட்டியும் நூதன முறையில் எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் இன்று சனிக்கிழமை மற்றும் இன்று சனி பிரதோஷம் என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இன்று சனி பிரதோஷம் என்பதால் அதிகாலை சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் புனித தீர்த்தமான நலன் தீர்த்த குளத்தில் நீராடிய பின்பு ஏராளமான பக்தர்கள் சனீஸ்வர பகவானை சுவாமி தரிசனம் செய்தனர்.
மேலும் பக்தர்கள் அனைவரும் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் எல் தீபம் ஏற்றி தங்களது நேர்த்திக்கடன் செய்தனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருவதை முன்னிட்டு போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தின விழா ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் நடைபெற்றது. இதில் நாட்டின் தேசிய கொடியை முன்னாள் ராணுவ வீரர்கள் ஏழுமலை, இருதயராஜ் ஆகியோர் ஏற்றி வைத்து மரியாதையை செலுத்தினார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க துணைத் தலைவர் பொன் செந்தில்குமரன், சங்க செயலாளர் ராஜு, இணை செயலாளர் பால்வண்ணன், திவ்யா, சங்க பொருளாளர் பலராமன், சங்க இணை பொருளாளர் ராமலிங்கம், சங்க சட்ட ஆலோசகர் மேகநாதன், சங்க கௌரவ தலைவர் ஜெயக்குமார், தேவநாதன், சங்க ஆலோசகர்கள் முனுசாமி, திருமால், சங்கர ஸ்ரீனிவாசன் மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் ஏழுமலை, இளஞ்செழியன், ராமலிங்கம், சந்திரன், ரீரோ, சவுந்தரராஜன், செல்வ கணபதி, பிரவீன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அப்துல் காதர், மதனகோபால், கோபி, ஆனந்தகுமார், சிவகுமார், ஆனந்த், தேவராஜ்லு, கிறிஸ்டோபர், தமிழ்ச்செல்வி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இவர்கள் இணைந்து சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சங்க தலைவர் அற்புதராஜ் இல்லாத காரணத்தினால் சங்க நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் கோவிந்தப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு ஸ்ரீ புண்டரிகவள்ளி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ரோஜா சிவப்பு பட்டுடுத்தி மலர்களால் தாயார் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வரலட்சுமி பாராயணம் பாடப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தாயாரை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து சுமங்கலி பெண்களுக்கு துணி, வளையல், மாங்கல்ய கயிறு, குங்குமம், மஞ்சள் உள்ளிட்டவைகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த வரலட்சுமி உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தாயாரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் முதுநிலைப் பள்ளி வளாகத்திலும் தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்க பாரத சாரண சாரணியார் இயக்கமைப்பு ஆணையர் சண்முக மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவரும் பாரத ஸ்டேட் வங்கி உதவி மேலாளருமான கோவிந்தராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுதந்திர தின விழா குறித்து சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் ஃபெட்ரிக் அவர்களும் மருத்துவ இயக்குநர் ஜிட்டா ஃபெட்ரிக் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். தொடர்ந்து சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் சாரண சாரணியார் தன்னார்வலர்களும் செய்திருந்தனர். சண்முகம்
முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி தொகுதி பொறுப்பாளர் சமூக சேவகர் சத்யராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் புகைப்படத்திற்கு முதலியார்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தி அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதில் பாஜக பொதுக்குழு உறுப்பினர் பச்சியப்பன், செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், தொகுதி தலைவர் விஜயகுமார், BMS தொழிற்சங்க தலைவர் இளவரசன், சுயம் சேவகர் நாகமுத்து, பாஜக மூத்த நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மேலும் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த ஆட்சிக் காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சி ஆகியவை குறித்து சிறப்புரையாற்றப்பட்டது. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர் இறக்குவோர் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கபிலன், ஒழுங்கு நடவடிக்கை குழு சாந்தகுமார், இளம் சிறுத்தைகள் எழுச்சி, பாசறை மாநில நீதி செயலாளர் அன்பரசன், கட்சியின் தலைமை நிலை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். தொழிற்சங்க துணைத் தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மணி, அந்துவான், பொருளாளர் மரி, அலெக்சாண்டர், தொழிற்சங்க நிர்வாகிகள் ஸ்ரீனிவாசன், அலெக்சாண்டர், குமரன் மற்றும் கட்சியின் தொகுதி செயலாளர் இளையராசு, தீத்தமிழன், கருணைதாஸ், செந்தமிழ் வளவன், சுபாஷ் சந்திர போஸ், ரான் நோரு, வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தார் ஊரக சமுதாய கல்லூரியில் ஹேண்ட் இன் ஹேண்ட் NGO மூலம் மாணவர்களிடையே ஒருநாள் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வியின் முக்கியத்துவம், சிறுவயது சிறார்களை வேலைக்கு செல்வதை தடுப்பது, குழந்தை திருமணம் தடுப்பது, சிறார்கள் அனைவருக்கும் கட்டாய கல்வியின் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு சமூக விழிப்புணர்வு செய்திகளை செல்வம், குணா, செல்வராஜ், கீதா, செல்வி உள்ளிட்ட கலைக்குழுவினர் கதை, பாடல் மற்றும் நாடகம் வாயிலாக மாணவரிடையே விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியாக நடித்து காண்பித்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு பிரிவுகளில் படித்து வரும் மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஹர்ஷிதா, கீது, B&A டீம், சீஃப் மேனேஜர் ஜான் சுகுமார், ப்ராஜெக்ட் மேனேஜர் சுந்தர் உள்ளிட்டவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் கல்லூரி நிர்வாகம் மாணவர்கள் மேலும் விழிப்புணர்வு பெறும் வகையில் இதன் தொடர் கலை நிகழ்ச்சி எதிர்வரும் வாரம் போதைப்பொருள் விழிப்புணர்வு பற்றி நடத்த திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி நகர மற்றும் புறநகர் பகுதி சாலைகளில் உள்ள பழைய சிக்னல் கம்பங்களை மாற்றிவிட்டு 2 கோடி ரூபாய் செலவில் புதிய சிக்னல் கம்பங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதற்காக புதுச்சேரி நகர மற்றும் புறநகர் பகுதி சாலைகளில் முழுவதிலும் உள்ள பழைய சிக்னல் கம்பங்கள் அகற்றப்பட்டு புதிய சிக்னல் கம்பம் பொருத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் சாலையான வில்லியனூர் புறவழி சாலையில் புதிய சிக்னல் அமைக்கப்படுவதற்காக சிமெண்ட் கட்டைகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டைகள் கம்பி மற்றும் தரமான ஜல்லி சிமெண்ட் பயன்படுத்தாமல் பெயருக்காக தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி சிமெண்ட் கட்டைகள் கட்டப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் ராஜ்குமார் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். தரமான முறையில் ஜல்லி சிமெண்ட் கம்பிகள் கிடையாது, ஏதோ கட்ட வேண்டும் என்பதற்காக சிமெண்ட் கட்டைகள் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டியவர் மக்கள் வரிப்பணத்தை ஆட்சியாளர்கள் வீணடித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தார். இந்த சிமெண்ட் கட்டைகள் கட்டும் பொழுது தண்ணீர் கூட பயன்படுத்துவதில்லாமல் என்றாவது ஒரு நாள் மழை பெய்தால் அந்த தண்ணீர் மட்டுமே சிமெண்ட் கட்டைகளையும் உறுதியை மேம்படுத்துகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே இந்த விவகாரத்தில் ஆட்சியாளர்கள் தலையிட்டு உடனடியாக தரமான சிமெண்ட் கட்டைகளை அமைக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.